அப்படியா
உன்னை போல பெண்கள் எல்லாம் இந்த பரந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இந்த பரந்த உலகத்திலே மஞ்சள் குங்குமத்தோடு என்று சுகத்தோடே வாழ்ந்திருப்பாய். உங்களுடைய பாத்துக்காங்க தான் என் புருஷன். நான் ரெண்டாம் தரமா கட்டியிருந்தாலும் எவ்வளவு பௌரானாலாம் கட்டியிருக்கிறேன். அவங்க கேட்டாங்களா இப்ப ஒண்ணு? என் புருஷனுடைய பெருமை இந்த ஊர் முச்சோடு சொல்றேன். கேக்குறது தெரியுமா? யாரு விஷயம் சொல்லுகிறேன். என் மகனுக்கோ வாலிப திசை இறந்து விட்டார். தர்மசீலனுக்கு என்னுடைய எனக்கு நிகராக என்னை போல அரச குல பரம்பரையாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அரச குலத்தில் பிறந்த என் மகனுடைய பன்மடங்கு அழகாக இருக்க வேண்டும். ஒரு கன்னிகையை பார்த்து என் மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து விட்டேன். அதனால என் மகனுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் மகனுக்கு காரியம் பண்ணும். யாருக்கெல்லாம் காரியம் பண்ண சொல்ற? கல்யாண காரியம்
இங்க பாரு, உனக்கு துணையாக என் மந்திரிகுமார் இருக்கிறான். ஆமா, ஒவ்வொரு நாடாக சென்று என் மகனுக்கு எனக்கு ஏத்த சம்பந்தம் எங்க இருக்குது அப்படின்னு பெண் பார்க்கணும். அது மட்டுமல்ல, என் மகனோட வர வேண்டிய எனக்கு மருமக பன்மடங்கு அழகாக இருக்க வேண்டும். ஆமாப்பா. ஏய் எங்கடி கூட்டு போயிருவா, வேலை இருக்க மாட்டேங்குது. மகராஜி அவன் வீட்டுல என்னை கால எடுத்து வச்சால குடிச்சவரு என்ன மாதிரி இந்த மனசுல காரா ரெண்டாம் தரம் வாய்க்குமா? என்னுடைய ஜோடியை பாருங்க, அப்புறம் முடியாது முடியாது. என்னக்கு காரணம்? ரெண்டி, என் மகனுக்கு கல்யாணமா முடிவு செய்துட்டு நீ அதுக்கு நடையா நடக்கிற. பாலா போன மனசா ஃபர்ஸ்ட் கல்யாணம் போச்சு, பொண்டாடி செத்து போச்சு. ரெண்டாம் தாரமா நானும் வந்தேன். நானும் இருக்கிறது பார்த்தா நீ மூணாவது கல்யாணம் பண்றியா? ஆடா பகவானா, ஏண்டா டேய், என்ன அவரா கல்யாணம் பண்றாரு? என்ன கல்யாணம்? கல்யாணம் பண்ற வயசாது யாரா வீட்டுல சின்ன பசங்க இருக்க? கல்யாண பருவத்துக்கு எந்த பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறான், கல்யாணம் நம்ம மகனாகிய தர்மசீலனுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ண கூடியதா? நம்ம மகன் தர்மசீலனுக்கு கல்யாணமா? கோமாளி அண்ணா, எனக்கு பல்லைய வயக்காது என் சாமி கோமாளிய பங்காளி வேட்டியமோ அந்த படுக்க வச்சு ஒத்துருந்தா உனக்கு பாலகம் இருப்பான், அந்த பங்காளியை வென்றிருப்பேன். நீ படுக்க வச்சு நீ உக்காத. எனக்கு குட்டைய வயக்காடு என் சாமி கோமாளி எனக்கு கொழுதுலாரு வேட்டியமோ. நீ கொடுமையா எடுத்துக்கிட்டு நீ கோரட்டுக்கு போனாலும் உன் கொடுமைய கேப்பாரு இல்ல, இந்த நாட்டில் உன்னை குந்த வச்சு அவன் தான் பாடுறானா? உனக்கு எவ்வளோ ஒப்பாரி அடிக்கிறது வர்றப்பா இந்த பாலா போன மனசு ரொம்ப வயசான காலத்துல நான் கட்டி நான் என்னதான் சந்தோஷம் அனுபவிச்சேன். நான் அடிக்கவே இல்லை, ஏடி என் புருஷன் என்னை அடிக்கிறதுக்கு வாங்குறாரு. எத்தனை பேச மனசார நம்ம பையன் சின்ன குழந்தை, நம்ம பையனை எப்படி எல்லாம் வளர்த்தனேன். நம்ம வந்து சிறிய தாய் பெத்த வளர்த்தன பிள்ளைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என் மகனை நான் மாறாத தொட்டல் கட்டி மடிமீது நடப்பழைக்கி, நான் தோளாத தொட்டல் கட்டி தொடமீது நடப்பழைக்கி என் மகன் வளர்ந்து வந்தா வெள்ளெல்லாம் மண்ணாகுன்னு சொல்லி தங்கத்தால தகுடடிச்சு நான் இந்த பிள்ளையை வளர்ச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி இருக்கணும், எவ்வளவு பாசமா வளர்த்து. என்ன மாதிரி சின்னாயா இந்த உலகத்துல எந்த பையனுக்கும் வாய்க்காது. நான் பாலன்னு பாத்தனா, நான் மோர்னு பாத்தனா, பயிர்னு பாத்தனா, நீங்கள நாயத்தை நான் இப்படி எல்லாம் வளர்த்தி என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. மகாராஜா, ரெண்டாம் தரம் கொண்டாட்டி நேர்ந்தாலும் இப்படி நேரணும். எங்க ஊர் திமுறாட்டி விட்டு நான் சப்புன்னு சொன்னா உனக்கு நேர்ந்துக்குது பாருங்க. கலந்துக்கு புழுந்து சின்னாயா வளர்த்துன பிள்ளை மாதிரி நான் வளர்த்தேன். எப்படி எல்லாம் என் பிள்ளைய நான் வளர்த்தனேன். என் பிள்ளைக்கு பெண்ணுங்க அவசரம். இங்க பாருங்க, நம்ம பையன் ஒன்னும் தெரியாத வயசு, சின்ன சிறு வயசு. இப்ப என்ன அவன் வயசு 23 தான் ஆகுது. அதுக்குங்காட்டி என்ன கல்யாணம்? 23 வயசு நம்ம கம்மியா? என் மகனுக்கு எப்ப கல்யாணம் செய்யணும் எனக்கு தெரியும். பாருங்க, அப்பவுமே என் மகன் உன் மகனை பிரிச்சு வச்சு பேசிட்டீங்களா? கூப்பிடுவானா? இங்க வா, உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன். நானும் கேக்குறேன், தெரியுமில்ல இந்த கிழவனுக்கு என்ன மாதிரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் கெல்டா இருந்தாலும் என் புருஷன் மாதிரி யாரும் கிடையாது. இல்ல மருமானாலும் புழுப்பு போகுமா? போகாது. 6 மணிக்கு சாப்பாடு போட்டு இந்த விஷயத்தை என் மகனாகிய தர்மசீலன் சொல்லணும். கல்யாண விஷயம் நாம தான் முடிவு செஞ்சுட்டோம். கல்யாணம் விருப்பம்
பேசிட்டு அப்பா இவர் ராவடி என்னால தாங்க முடியல. என்னமா கசகசங்க கத்தாலையா காதல் போட்டு பித்தாலைங்கிற கணக்குல எல்லா பசங்க நல்லா இருக்கும் கடல் வச்சுட்டு ஆடுறேன் 50% தப்பு வச்சுட்டு ஆடுறாரு கணக்குல இந்த உத்தவ ஆபத்துல இந்த ஊரை விட்டு போனா இந்த ஊர் பட்ட ஆம்பளை இப்படி கதை போட்டு எங்க அப்பனை கொண்டு விட்டான். கதை முட்டை போட்டேன். பாருங்க இங்க பாருங்க எம்மாக உம்மாகன்னு சொல்லக்கூடாது. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாரு இந்த பொம்பளைங்க எல்லாம் இவ பிரிச்சு வச்சு பார்த்ததுனாலதான் எம்மாக எம்மாகன்னு சொல்லி அந்த மனசு மகாராஜா மாத்திருக்குமாரா தாய்க்கு நான் தொடர்ந்து நான் தான் தன்னுடைய மகனாகி சரி வாரு தர்மசீலனே நான் சொல்றேன் கேளு. என்னடி என் மகனை கூட்டிட்டு வருவேன். என் மகன் சரி கல்யாணம் பண்ணிக்கிறம்மான்னு சொல்லி சம்மதிச்சுட்டா நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க. இது நியாயம். அவன் வந்து எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் அம்மான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா என் போனத்தை தாண்டி தான் நீங்க பொண்ணு பார்க்க போகணும். எப்படி நான் சொல்றேன்? நான் மட்டும் அவன் விருப்பம் இல்லாத கல்யாணத்தை செய்வனா? சீக்கிரம் ராஜ ஒளி எடுத்துக்க அழைத்து வா. சீக்கிரம் பாரு. பாடி பண்ற வரையும் தன்னுடைய மகன் அவன் தந்தையார் அழைத்தார் என்று தாமதமின்றி ராஜ ஒளி எடுத்துக்க அழைத்து வா.
தலைமுறைகள் யார் யாரு? உங்க பாட்டன் பேர் என்ன? சரி. ஒப்ப யாரு? யாரு? உன் பேர் என்ன? என்ன? 3 தலைமுறையா தெரியும். நிச்சயமாக ஒன்றையாக உறுதியாக சத்தியமாக உன் தாயின் மீது ஆணையாகவோ. என்ன? எவ்வளவு கரெக்டா சொல்ற பாரு. உங்க பாட்டன் பேரு என்ன? நல்லூரு. சோட்டுக்காட்டு முனை போல் பூசாரி செட்டு பாட்டன். சபாஷ் சபாஷ். எப்படி? சரி. ஒப்ப யார் தெரியுமா? சரி. செட்டு பூசாரி மகன். மகன்? எங்க செத்த வாத்தியாரு ஒப்ப. எப்படி தெரியும்? அப்படி சந்தேகமா தான் படிச்சு பாத்துக்கலாம். அப்படியா? உன்னை பள்ளிக்கூடத்திலே போட்டாங்க? ஆமா, உங்க அம்மா பள்ளிக்கூடத்துல போட்டு சோழக்காட்டு போயிட்டான். எதுக்கு? தின்னு போடணும். டேய், மூன்றாவது என்ன? என் பெயர் என்ன? எங்க செத்த வாத்தியாரு மகன் மகன்? நல்லூர் மாதப்பன். ஏண்டா? சொல்லி விளையாடுகின்ற சத்தியமே நீதி சத்தியமே தர்மம் என்று வாழுகின்ற ஈர வன்னை குல சிகாமணிகள் கடல் அலையினை காத்திருக்கிறார்கள். ஆமா, காரணம் என்ன? நாடகத்தை கண்டு கழிக்கிறார்கள். எதற்காக என்ன காரணம்? ஸ்ரீலாஸ்ரீ அகில அண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவதரித்த குல தெய்வமாய் விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பச்சியா அம்மன் தேவன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து பல்லாயிரக்கணக்கில் செலவுகள் செய்து ஆண்டவனுடைய அருளையும் ஆசீர்வாதங்களை பெற்று தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகத்திற்கு உயிர் கொடுத்து இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள். அப்படி ஊர் பொதுமக்கள் நாடகம் விட்டிருந்தாலும் தூண்டாம மணிவிளக்கு துளுருக்கு எரிஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு தூண்டுகோல் வேணும். ஆமா, அந்த தூண்டுகோலை இருந்தவர் யார்? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வருஷத்திற்கும் உரிய சுண்டமேட்டூர் மாநகரை சேர்ந்து மதிப்பிற்குரிய மரியாதை கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய கட்டப்புலியங்காட்டை சேர்ந்த ராஜாமணி கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுந்தரம் ஐயா மில்லுக்காரர் அவர்களும் முன்னின்று விடாத அரும்பாடுபட்டு விடாமுயற்சியோடு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு விவரமா கேட்கறேன்னா, ஆனா கூத்து வந்து ஊரு பொதுமக்கள் தான். எப்படி அங்க செட்டுக்கு மாதப்ப வாத்தியார்னு ஒரு தலைமையா இருக்கிறியோ அது மாதிரி ஒரு தலைமை வேணும் இல்ல? வயிற்றுக்கு என்ன சாப்பிடுற? கூத்து சாப்பிட்டு மதியானம் பிரியாணி. சரி, அப்படி இருந்தாலும் நம் நாடகத்தை காண வருகை தந்திருக்கின்ற ரசிகர் பெருமக்களும் சுற்று வட்டார ஊர் பொதுமக்களும் நம்மை போன்ற நாடக கலை மாமேதைகளும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்மையும் ஒரு பொருளாய் எண்ணி